ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் புளியோதரை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். புளியோதரை பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நீங்கள் புளிக்குழம்பு வைக்கிறீங்க, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி புளியோதரை பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக புளியோதரையை ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கப்பில் 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளியும் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியில் இருக்க நாரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நார் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நார் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், புளியில் இருக்க நாரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் கடலைப்பருப்பு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில்னால் ஆட் பண்ண தேவையில்லை, ஆயில் இல்லாமையே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போது உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன். அதையும் வறுத்துட்டு இதையும் எடுத்து வச்சிடலாம். காரத்திற்கு ஒரு 15 வரமிளகா கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து வறுத்துட்டு, ஆயில் எதுவும் ஆட் பண்ணலை, வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா புளியை வறுக்க முடியாது, இந்த எண்ணெயில் தான் வறுக்க முடியும். அதனால் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு புளியையும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். நார் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் புளியில் இருக்க நார் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான். ஏன்னா புளியை நம்ம வறுத்தா தான் அரைக்கிறதுக்கும் நல்லா வரும். பாருங்கள், புளியும் வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து பக்கமாக வச்சுட்டு மீதி இருக்கிற புளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏற்கனவே வறுத்த புளியும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாடியில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாடியில் ஃபஸ்ட்டு புளியை தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம உப்பு போடணும். உப்பு டைரெக்டாக போடக்கூடாது, ஏன்னா நீர் இருக்கும் இல்லையா, அதனால் உப்பை வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா நீர் எதுவுமே இறங்காது. அதனால தான் உப்பை வறுத்துட்டு போடுறோம். அவ்வளோதான், உப்பையும் வறுத்தாச்சு. இதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பாருங்கள், புளியும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் வறுத்த பொருள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு புளியை அரைச்சிட்டு தான் எல்லா பொருளையும் ஆட் பண்ணணும். இப்போது எல்லா பொருளையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெருங்காயம் நல்லா போடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. புளியோதரை பொரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. எங்கன்னா போகணுன்னா டக்குன்னு புளி சாதத்தை ரெடி பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நான் புளி சாதம் ரெடி பண்ணியே காட்டுறேன். இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பும், வேர்க்கடலை, காஞ்ச மிளகா. ஆல்ரெடி நம்ம காரம் அதில் போட்டதுனால காஞ்ச மிளகா முழுசாகவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதில் மஞ்சத்தூள் போடாததுனால நான் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வேணும்னா நம்ம மஞ்சள் கொம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை கூட வறுத்துட்டு போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியை, எவ்வளோ சாதம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம்.
எண்ணெயிலே பிரட்டி எடுத்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு கூட கொதிக்க வைக்கலாம். நான் வந்து எண்ணெயிலே பிரட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆற வச்ச சாதத்தை இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி எடுத்தோன்னா சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் பொடிக்காக மட்டும் உப்பு போட்டிருந்தேன். இப்போ சாதம் போட்டதுனால சாதத்துக்காகவும் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான புளியோதரை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோயின்றி வாழ்வும் நலமாக வாழ்வும். அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள்.